ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், இன்னைக்கு நேர்களுக்காக முள்ளு முறுக்கு தயார் பண்ண போறீங்க. இந்த மாதிரி எத்தனை வெரைட்டியான முறுக்கு இருக்குது சிஸ்டர்? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து முள்ளு முறுக்கு. இதில் வந்து தேன்குழல் முறுக்கு இருக்குது, அச்சு முறுக்கு இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் எடுத்து முள்ளு முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம செய்ய போகிறோம். முள்ளு முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 3/4 ஆழாக்கு, பொட்டுக்கடலை மாவு 1/4 ஆழாக்கு, வெள்ளை எள்ளு வறுத்தது 1 தேய்க்கரண்டி, வெண்ணெய் 1 தேய்க்கரண்டி, தேங்காய்பால் 1 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. அதுக்கு தேவையான அளவு வந்து பச்சரிசி மாவு 3/4 ஆழாக்கு, இதில் 3/4 அளவு. அடுத்து பொட்டுக்கல்ல பவுடர் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் 1/4 ஆழாக்கு, இதில் 1/4 ஆழாக்கு. எள்ளு வறுத்தது இதில் 1 ஸ்பூன். வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு வறுத்தது, வறுக்காமல் போட்டால் வந்து எண்ணெயில் போட்டதுமே வெடிக்கும். நம்ம வறுத்து வந்து வச்சுருக்குறோம். அடுத்தது வந்து இதுக்கு தேவையானது பட்டர் வந்து 1 ஸ்பூன். இதில் 1 கப்பு வந்து தேங்காய் பூ, அதை எடுத்து நம்ம இப்போ பால் அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பால் எடுக்கலாம். அந்த இதை எடுங்க, ஃபில்டர். தேங்காய் பால் வந்து அளவாக நம்ம யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணோன்னா முறுக்கு வந்து ரவுண்டு வராது. அதனால் நம்ம அளவாக 1 கப்பு மட்டும் தேங்காய் பால் எடுத்துருக்கோம். இந்த தேங்காய் பால் எதுக்கு ஆட் பண்ணுறோம்? தேங்காய் பால் வந்து சாஃப்டாக வர்றதுக்காகவும் இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும். இல்லை தண்ணி ஊற்றி கூட பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்தாவே கொஞ்சமாக எடுத்தாவே போதும். இல்லாட்டினா வந்து உடையும் முறுக்கு. கொஞ்சம் தண்ணி எடுங்க. இதில் 3/4 ஸ்பூன் வந்து உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ எள்ளு போட்டதே தெரியல, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எள்ளு நம்ம எவ்வளோக்கு தேவையோ கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வெள்ளை எள்ளும். ஆனால் வறுத்து நம்ம போடணும், இல்லாட்டி எண்ணெயில் போட்டதுமே வெடிச்சிரும். அடுப்பு ஆன் பண்ணுங்க. நல்லா பிசைஞ்சுக்கிறணும். அரிசி மாவும் இந்த பொட்டுக்கடலை பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம வந்து சுற்றணும். இந்த பட்டர் பேப்பர் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது அளவாக சுற்றணும் அப்படிங்கிறதுக்காக, அல்லது எண்ணெயிலே கூட சிலர் சுற்றுவாங்க. நமக்கு வந்து ரவுண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரவுண்டாக சுற்றணும். நம்மளுடைய அளவு சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக சுற்றிக்கலாம், இல்லாட்டி பெருசாக வேணும்னா பெருசாக சுற்றிக்கலாம். இப்போ வந்து நான் அளவு கரெக்டாக போட்டிருக்கனால இது வந்து உடையாமல் வருது. இல்லாட்டினா சில டைம் சுற்றுறப்ப அந்த ரவுண்டு வராது. பட்டர் தேங்காய் இதெல்லாமே வந்து நம்ம அளவாக தான் யூஸ் பண்ணணும். 1 ஆழாக்குக்கு இவ்வளோ தான் அப்படின்னு இருக்குது. அந்தளவு போட்டால் தான் கரெக்டாக வரும். ஓகே சிஸ்டர். இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் செய்யும் போது பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுது சிஸ்டர். இந்த மாதிரி பிடிச்ச ஐட்டமாக இருந்தால் அதிகம் சாப்பிடணும்னு தோணுது. பிடிக்காத ஐட்டமாக இருந்தால் பசிச்சா கூட சாப்பிடவே தோண மாட்டேங்குது சிஸ்டர். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சிஸ்டர்? பொதுவாகவே பாருங்கள், நம்ம ஏதாவது பார்ட்டி மற்றும் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து நிறைய அளவு சிலர் வந்து சாப்பிட்றாங்க. ஆனால் சாப்பாடு வந்து நிறைய நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு தேவையான கலோரி இருந்தாவே போதும். ஆனால் நம்ம அளவுக்கு மீறி அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம் சாப்பாடு அப்படின்னா சொல்லுவாங்க, நம்ம 1 கவலம் நம்ம அதிகமாக சாப்பிட்டா கூட பிறருடைய உணவை நம்ம திருடி சாப்பிட்றதுக்கு சமமாக இருக்குது.
ஆனால் அளவான சாப்பாடு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆரோக்கியங்கிறது நமக்கு மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் போட ஆரம்பிக்கிறேன். அதை விட இப்போல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க, நமக்கு வந்து தேவையை விட கொஞ்சம் குறைச்சி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு கேஸ் ட்ரபிள் வராது. இன்னொன்று நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதிகமான சாப்பாடு வந்து அணுகுண்டு போல விபத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதே போல் வந்து கிழங்குலையும் கூட இந்த மாதிரி முறுக்கு பண்ணலாம். நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கப்பக்கிழங்குன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அது வந்து மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு கூட நம்ம துருவி இந்த மாதிரி பண்ணலாம், முள்ளு முறுக்கு வந்து செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும். அதை நம்ம கிழங்கு முறுக்கு அப்படின்னு கூட கிழங்குனே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த முறுக்கு வந்து. ஓகே, இந்த சிறுக்கானி எடுங்க. நம்ம எப்பயுமே கரண்டியை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி கம்பி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முறுக்கு வந்து உடையாது. அவங்களே நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சுற்றி வச்சுக்கிறேன். முறுக்கு பாருங்கள், அது வெந்துட்டே இருக்குது. ஆனால் அதில் நுரை இன்னும் இதாகலை. நுரை இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்துடலாம் ஈஸியாக. இவ்வளோ அழகாக பண்ணிடுறீங்க சிஸ்டர். என்ன எப்படி சிஸ்டர் உங்களுக்கு ட்ரைனிங்? பழக்கம் இருந்தால் தான் நமக்கு ரவுண்டாக வரும். இல்லாட்டினா நம்ம சில டைம் நாங்கள் செய்வோம், ஆனால் ரவுண்டு வராது. அப்படியே வந்து எண்ணெயிலேயே புளிஞ்சு விட்ருவோம். ஆனால் ரவுண்டு வந்தால் தான் அதுக்கு வந்து பக்குவம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இப்போ நம்ம வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கடையிலே வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம யார் கூட நம்ம முறுக்கு செய்கிறவங்க எல்லாருமே இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் இதை நம்ம வந்து பழக்கத்தில் இருந்தால் தான் நமக்கு வரும். திருப்பி விடுங்க சிஸ்டர். இது ஒயிட் கலரில் வரணுங்களா? இப்போ வந்து நல்லாவே வெந்துருச்சு. நான் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். கலர் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. இதுதான் இதோட பக்குவம். நல்லா எண்ணெயை வடிச்சிடணும். நான் அழகாக ரவுண்டு வருது. ஸ்லோவாக நம்ம சுற்றணும். இதில் பொட்டுக்கல்ல தேங்காய் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இது இந்த மற்ற முறுக்குகளை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம சேர்த்து விட்றணும் இப்படி, இல்லாட்டினா பிரிஞ்சிரும். இந்த எண்டு ரெண்டையுமே நம்ம நல்லா சேர்த்து விட்டுறணும். அடுப்பை எப்பயுமே நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு தான் நம்ம போடணும். இந்த மாதிரி முறுக்கு செய்யணும் அவங்களுக்கு யார் சிஸ்டர் கற்றுக் கொடுத்தாங்க? சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டிங்களா எப்படி? நம்ம பிரம்மாகுமாரிகள் ஆசிரமத்துக்கு வந்த பிறகு தான் இது எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டோம். முதல்ல நம்ம சாப்பிட மட்டும்தான் செய்வோம். ஆனால் டெய்லி நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததுமே நாங்கள் முறுக்கு தான் சாப்பிடுவோம் டெய்லியேவும். முறுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் அதை பண்ணணும் அப்படின்லாம் முதல்ல தெரியாது. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம். சிஸ்டர், உங்கள் சென்டருக்கு மேக்ஸிமம் ஒரு நாளையில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க சிஸ்டர்? பொதுவாக இப்போ நான் இது நிறையா தனித்தனி பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. தனி பிரான்ச்சில் இப்போ நான் வந்து இருக்கிறேன். இதில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 பேர் வந்து வருவாங்க. 50 பேருக்கும் நம்ம வந்து வாரத்தில் ஒரு முறை பிரசாதம் வந்து கொடுப்போம். அதில் வந்து ஸ்வீட்டு, காரம் இதெல்லாம் கொடுப்போம். பழம் எல்லாம் சேர்த்து கொடுப்போம். என்னைக்காவது விசேஷ நாட்களில் இந்த மாதிரி பலகாரம் வந்து நம்ம கொடுப்போம். எண்ணெய் குடிக்காமல் செய்கிறோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கையில் எடுக்கிறப்பே எண்ணெயாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றவங்களுக்கு கூட சாப்பிடணும்னு தோணாது. நம்ம எண்ணெய் இல்லை அப்படின்னா பார்க்குறப்பே பாருங்கள் எண்ணெய் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த முறுக்கு வந்து. கையில் கூட தொட்டாலுமே எண்ணெய் கிடையாது. சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம கடையில் வாங்குறப்ப பாருங்கள், அதை கையில் பேப்பரில் சுற்றி கொடுப்பாங்க, எண்ணெயாக இருக்கும், ஆயிலாக வந்து இருக்கும். ஆனால் இதில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே சாப்பிட விருப்பமாக இருக்கும். இப்போ இதில் எல்லாம் முறை நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நான் எடுக்கிறேன். நம்ம இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். ஓகே. முறுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. கலர் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் கூட இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க சிஸ்டர். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சிஸ்டர், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களுக்காக இவ்வளோ ஒரு சுவையான முள்ளு முறுக்கு தயார் பண்ணி காமிச்சதற்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சிஸ்டர். முள்ளு முறுக்கு செய்முறை: ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, வறுத்த எள்ளு, வெண்ணெய், தேங்காய்பால், உப்பு, சிறிதளவு நீர் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக பிசையவும்.
பின் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் முறுக்கு மாவை அச்சில் வைத்து வெண்ணெய் காகிதத்தில் பிழியவும். பின் எண்ணெயில் போட்டு நன்றாக வெந்தவுடன் எடுத்து விடவும். இப்போது சுவையான முள்ளு முறுக்கு தயார்.